இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிராக நாளை தொடங்குகிறது மாபெரும் சோதனை. கந்திங் ஹைலண்ட்ஸில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிராக நாளை செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய சோதனை நடவடிக்கை தொடங்கப்படவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் அறிவித்துள்ளார். சுற்றுலா பேருந்து நிறுவனங்கள் மற்றும் ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஒருங்கிணைந்த சோதனை நடத்தப்படும். நாளை செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் சனிக்கிழமை கந்திங் ஹைலண்ட்ஸில் சுற்றுலா பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி தடம் புரண்டதில் 2 சீன நாட்டு பிரஜைகள் உயிரிழந்ததுடன் 19 பேர் காயமுற்றனர். அந்த பேருந்தை செலுத்திய 32 வயது ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லை என்பது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த ஓட்டுநர் ஏற்கனவே 27 சம்மன்களை பெற்று இருப்பது தெரியவந்துள்ளது. எந்தவொரு முன் அறிவிப்பும் செய்யப்படாமல் பெட்ரோல் ரான் 95 எரிபொருளுக்கான உதவித்தொகை திடீரென்று மீட்டுக் கொள்ளப்படும் சாத்தியம் இருப்பதாக பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ராம்லி அறிவித்து இருப்பது குறித்து அனைத்துலக வாணிப தொழில்துறை முன்னாள் துணை அமைச்சர் வாங் கியான்மிங் கேள்வி எழுப்பியுள்ளார். உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்படும் தேதியை அரசாங்கம் முன்கூட்டியே அறிவிக்க இயலாது என்று அமைச்சர் ரஃபீசி ராம்லி கூறியிருக்கும் வாதத்தை மக்களின் பெரும் பகுதியினர் ஏற்க இயலாது என்று வாங் கியான்மிங் குறிப்பிட்டுள்ளார். டீசலுக்கான உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டு இருப்பதைப் போன்று பெட்ரோல் ரான் 95க்கான உதவித்தொகையை மீட்டுக் கொள்ளும் திட்டம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். முதலாவதாக, டீசலுக்கான உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை அளிக்கவில்லை என்று வாங் கியான்மிங் தெளிவுபடுத்தினார். காரணம், டீசலுக்கான உதவித்தொகை மீட்டுக் கொள்வது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2023ஆம் ஆண்டில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது அறிவித்துவிட்டார். இரண்டாவது, டீசலுக்கான உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டதற்கு நிதி அமைச்சு பல்வேறு காரணங்களை தெரிவித்தாலும் டீசல் விலை உயர்வு திடீரென்று அறிவிக்கப்பட்ட விதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வாங் கியான்மிங் சுட்டிக்காட்டினார். டீசல் விலை உயர்வினால் மக்களின் எதிர்வினையை கருத்தில் கொண்டு பெட்ரோல் ரான் 95 எரிபொருளுக்கு உதவித்தொகையை மீட்டுக்கொள்ளும் திட்டத்தில் அரசாங்கம் மிக கவனமாக செயல்படுவது அவசியமாகும் என்று கடந்த 2018 முதல் 2020ஆம் ஆண்டு வரை துணை அமைச்சராக பதவியேற்ற வாங் கியான்மிங் தெரிவித்துள்ளார். கந்திங் ஹைலண்ட்ஸில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்து ஓட்டுநருக்கு லைசென்ஸ் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பேருந்துக்கு சொந்தக்காரரான ஷரிகட் எம் குமார் டிரான்ஸ் டூர் சென்ட்ரியான் பர்ஹாட் சுற்றுலா பேருந்து நிறுவனத்தின் லைசென்ஸ் தற்காலிகமாக முடக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பலியானதுடன் 19 பேர் காயமுற்ற இந்த சாலை விபத்தில் சம்பந்தப்பட்டுள்ள பேருந்து ஷரிகட் எம் குமார் டிரான்ஸ் டூர் சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்தின் கீழ் லைசென்ஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அப்பட் எனப்படும் தரைமார்க்க பொது போக்குவரத்து ஏஜென்சி அறிவித்துள்ளது. ஷரிகட் எம் குமார் டிரான்ஸ் டூர் சென்ட்ரியான் பர்ஹாட் என்ற நிறுவனம் ஸ்லாங்கூர், பொட்கலெங், பண்டமரான், ஜலன் பத்து ஊஞ்சோர் என்ற முகவரியில் செயல்படும் சுற்றுலா பேருந்து நிறுவனமாகும். 2010ஆம் ஆண்டு தரைமார்க்க பொது போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த சுற்றுலா பேருந்து நிறுவனத்தின் லைசென்ஸ் முடக்கப்படும் என்று அந்த ஏஜென்சி அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிராக எடுக்கப்படவிருக்கும் நடவடிக்கை தொடர்பில் மேல் விவரங்கள் தற்போது திரட்டப்பட்டு வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு முடியாட்சி முறையில் ஒரு வரலாற்று தருணத்தை குறிக்கும் மற்றொரு நிகழ்வாக நாட்டின் 17வது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை விழா நடைபெறுவதற்கு இன்னும் 19 நாட்களே உள்ளன. வரும் ஜூலை 20ஆம் தேதி இஸ்தானா நகராவில் உள்ள பலாய்ரோங் சரியில் நடைபெறவிருக்கும் மலேசியாவின் அரசியலமைப்பு முடியாட்சி முறையின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இது அமையவிருக்கிறது. உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி
வெளிநாட்டு மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்பாக அமையவிருக்கும் மாமன்னரின் அரியணை விழா சிறப்பாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த ஏற்பாடுகள் குறித்து பர்னாமோவுடன் பகிர்ந்து கொண்ட இஸ்தானா நெகாராவின் டத்தோ படுகா மகாராஜா லீலா, டத்தோ அஸ்வான் எஃப்என்டி ஜைராகித் நைனி 6 மாதங்களுக்கு முன்பே அரியணை விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 93 விழுக்காடு ஏற்பாடுகள் முடிவுற்று விட்டது என்றார் அவர். மலேசியா வலுவான நாகரிகம் மற்றும் புகழ்பெற்ற வரலாற்றுடன் முடியாட்சி அமைப்பு முறை நிறுவப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை மாமன்னரின் முடிசூட்டு விழா ஒரு முக்கிய விழாவாக மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளதாக டத்தோ அஸ்வான் எஃப்என்டி தெரிவித்தார். ஜோஹோர் சுல்தானான மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மலேசியாவின் மாமன்னராக பொறுப்பேற்றார். இந்த அரியணை விழா மூலம் மலேசிய மலாய் ஆட்சியாளர்களின் அடையாளத்தை உலகுக்கு காட்ட முடியும், அதன் தனித்துவத்தை உயர்த்தி காட்ட இயலும் என்று அவர் குறிப்பிட்டார். அரியணை விழா ஏற்பாடுகளில் அரண்மனை ஊழியர்கள் மட்டுமின்றி அரசு மலேசியா போலீஸ் படை, ஆயுதப்படை, பொதுப்பணித்துறை உட்பட மற்ற அரசாங்க ஏஜென்சிகளும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக டத்தோ அஸ்வான் எஃப்என்டி தெரிவித்தார். 31 பேர் உயிருடன் புதையுண்ட ஜலன் பத்தங்காலி நிலச்சரிவு சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 2 ஆண்டு காலமாக மூடப்பட்டு இருந்த ஜலன் பத்தங்காலி கந்திங் சாலையின் B66வது வழித்தடம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. இதனை உலுஸ்லாங்கூர் பொதுப்பணி இலாகா தனது முகநூலில் அறிவித்துள்ளது. இன்று 3 மணிக்கு பிறகு அனைத்து வகையான வாகனங்களும் அந்த சாலையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜலன் பத்தங்காலி கந்திங் சாலையில் நிகழ்ந்த நிலச்சரிவு சம்பவத்தில் அங்குள்ள ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் என்ற இடத்தில் முகாமிட்டு இருந்த 92 பேரில் 31 பேர் உயிரிழந்த வேளையில் 61 பேர் உயிர் தப்பினர். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும் பகுதியினர் கோலாலம்பூர் ஜலான் இப்போ 5வது மைல் ஜலான் பத்து முன்சோங் சீன பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆவார். உலுஸ்லாங்கூரில் காரினால் மோதப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு மோட்டார் சைக்கிளோட்டி படுகாயம் அடைந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 6:50 மணியளவில் ஜலான் கோலாலம்பூர் ஈப்போ சாலையில் நிகழ்ந்தது. இதில் யமஹா லெஜெண்டா 115Z மோட்டார் சைக்கிளோட்டியான 57 வயது நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமட் ஃபைசால் தாரீம் தெரிவித்தார். ரவாங்கிலிருந்து உலுஸ்லாங்கூரை நோக்கி சென்று கொண்டிருந்த புரோடுவா பேசா கார் ஓட்டுநரான 54 வயது நபர் எதிரே சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிளோட்டிகளை மோதி தள்ளியதாக அமட் ஃபைசால் குறிப்பிட்டார். இதில் மற்றொரு நபரான 53 வயது ஹோண்டா மோட்டார் சைக்கிளோட்டி கடும் காயங்களுக்கு ஆளாகி சிலாயாங் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று அமட் ஃபைசால் தெரிவித்துள்ளார். தனது தாயாரை கத்தியால் வெட்டி காயப்படுத்திய ஆடவர் ஒருவரை மனநல சோதனைக்கு உட்படுத்துமாறு நகரி சம்பிலான் ஜம்போல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி ஜம்போல் பண்டாசரி ஜம்போல் ஃபெல்டார் ராஜா 1இல் உள்ள தனது வீட்டில் தாயாருடன் நடந்த வாக்குவாதத்தில் 20 வயதுடைய அந்த இளைஞர் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் நூர் ஷாஸ்வான் இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த இளைஞர் குற்றவியல் சட்டம் 342 பிரிவின் கீழ் மனநல மருத்துவமனையில் சோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.